இந்த லேட்ரல் திங்கிங் பக்கவாட்டு சிந்தனை சம்பந்தமான ஒரு சின்ன பதிவு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த லேட்ரல் திங்கிங் சொல்லக்கூடிய பக்கவாட்டு சிந்தனையை நம்ம அதிகப்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டுக்காரரு ஒரு நாயை வந்து புதுசாக வாங்கிட்டு வர்றாரு. என்ன காரணத்துக்கு வாங்குறாரு அப்படின்னா வீட்டை பாதுகாக்கணும். வாங்கிட்டு வந்து கட்டுறாரு. 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது. நாய் வந்து குலைக்கவே மாட்டேங்குது. இவருக்கு ஒன்றும் புரியலை. நாய் குலைக்கணும் இல்லையா? அப்போ தானே வீடு பாதுகாப்பாக இருக்கும். குலைக்கவே மாட்டேங்குது. தன்னுடைய நண்பர்கள்ட்ட வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த நாய் குலைக்கவே மாட்டேங்குது. அப்போ சில நண்பர்கள் சொல்கிறாங்க, இல்லை இதை நீங்கள் விற்றுருங்க, வாங்கின காசுக்கே நீங்கள் விற்றுருங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யாரிடம் வாங்கினியோ நீ அவங்கள்ட்டே திருப்பி கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே விவாதங்கள் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நண்பர் வந்து இதை அப்படியே அப்சர்வ் பண்ணுறாரு. அப்சர்வ் பண்ணி என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதே நாயே நீ வச்சுக்கோ, கண்டிப்பாக உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும். என்னங்க தோழரை இப்படி சொல்கிறீங்க? எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? எப்படி அப்படின்னா, நீ வெளியில போர்டு இப்படி எழுதி போடு, இங்க இருக்கக்கூடிய நாய் குறைக்காது, கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அருமையான ஒரு யோசனை. பாருங்களேன், இப்போ வெளியில அப்படி ஒரு போர்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாய் இருக்குங்கிறத பாக்குறதுக்கு கண்டிப்பா ஆள் வருவாங்க. அதே சமயத்துல இந்த நாய் குறைக்காது, நாம அத்துமீறி நுழைஞ்சோம்னா கடிச்சிருங்கிற ஒரு பயத்தோட யாரும் உள்ள வர மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் ஒரு பக்கவாட்டு சிந்தனை, லேட்ரல் திங்கிங் சொல்லுவாங்க. இந்த லேட்ரல் திங்கிங்கை மாணவர்களுக்கு கொடுக்கணும்னா அதிகப்படியான கதைகளையும் ரியல் லைஃப் ஸ்டோரிஸையும் நம்ம சொல்றது மூலமா அவங்களுக்கு இந்த பக்கவாட்டு சிந்தனையை வந்து தூண்ட முடியும். நன்றி.